ஹலோ ஆல், பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதில் மனிதனுடைய முதல் பாவத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டு பண்ணின சகல ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம் ரொம்ப தந்திரம் உள்ளதாக இருந்துச்சு. அது ஸ்திரீயை பார்த்து, நீங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டான்னு தேவன் உங்ககிட்ட சொன்னதுண்டான்னு கேட்டுச்சு. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்க விருட்சத்தின் கனியை நாங்கள் புசிக்கக்கூடாது. ஏன்னா தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் வேண்டாம், தொடவும் வேணான்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னாள். அப்போ சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து, நீங்கள் கண்டிப்பாக சாக மாட்டீங்க, நீங்கள் அதை புசிக்கிற நாளில் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொல்லிச்சு. அப்போ அந்த ஸ்திரீ அந்த விருட்சத்தின் கனி பார்வைக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும்னு கண்டு அதை பறித்து அவளும் சாப்பிட்டு அவளுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள். அவர்கள் அந்த கனியை புசித்த உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள்னு அறிந்து அத்தி இலையை வைத்து அவர்களுக்குன்னு ஆடையை உண்டு பண்ணி கொண்டாங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டாங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறேன்னு கேட்கிறார். அதற்கு ஆதாம், தேவனுடைய சத்தத்தை நான் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ தேவன், நீ நிர்வாணி என்று உனக்கு யார் சொன்னால், நான் புசிக்க வேண்டான்னு சொன்ன கனியை நீங்கள் புசிச்சிங்களான்னு கேட்குறார். ஆதாம் தேவனை பார்த்து, என் கூட இருக்கும்படியாய் தேவன் தந்த ஸ்திரீ தான் இந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தா, நான் புசித்தேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் ஸ்திரீயை பார்த்து, நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்குறார். ஸ்திரீ தேவனை நோக்கி, சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன்னு சொல்கிறார். தேவன் சர்ப்பத்தை பார்த்து, நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால சகல ஜீவன்களை பார்க்கலாம் நீ சபிக்கப்பட்டிருப்ப, நீ உயிரோடு இருக்க வரைக்கும் வயிற்றினால நகர்ந்து மண்ணை தின்பாய், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவான், நீ அவன் குதிகாலை நசுக்குவேன்னு சொல்கிறார். தேவன் ஸ்திரீயை பார்த்து, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், நீ வேதனையுடனே பிள்ளை பெறுவாய், உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வான்னு சொல்கிறார். தேவன் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் புசிக்க வேண்டான்னு சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்ததுனால உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், அதனால் நீ மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொல்கிறார். ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு ஏவாள்னு பேரிட்டான். ஏன்னா அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானாள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவனுடைய மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டு பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்துவதற்கு ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசுகின்ற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போது இன்னைக்கு நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை குறித்து பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். God bless you all. Thank you.